Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ட்ரெஸ்ஸஸ்க்கு மேட்சிங்காக எப்படி குந்தன் ஸ்டோனில் இயரிங்ஸும் கைக்கு போடுற ரிங்கும் செய்யலான்னு பார்க்கலாம். என்னோடய ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்கான குந்தன் ட்ராப்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த MDF நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்னோடய சாரியில் வந்து கோல்டன் கலர் மிக்ஸ்டு இருக்குது. அதனால் நான் கோல்டன் கலர் பெயிண்ட் பண்ண போகிறேன். ஒன் சைட் மட்டும்தான் நான் பெயிண்ட் பண்ண போகிறேன். இது வந்து 1/2 inch MDF போர்டுன்னு சொல்லுவாங்க, சர்க்கிள் ஷேப். ஸோ இந்த சர்க்கிள் ஷேப்பில் வந்து நான் வந்து மேலே மட்டும் அந்த கோல்டன் கலர் நான் அப்ளை பண்ணிக்கிறேன், என்னோடய ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி. சில சாரீஸ் எல்லாம் சில்வர் கலர் இருக்கும், அதுக்கு வேணும்னா நீங்கள் சில்வர் கலரை பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். பாருங்கள், நான் மேலே மட்டும்தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் கீழே வேணாலும் பண்ணலாம், பட் எனக்கு ஸ்கின் மேலே டச் ஆகுமேன்றதுக்காக நான் பண்ணலை. இப்போ இது நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இது பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர் ஸ்டட்டு, இது வந்து ரிங் பேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். இதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிறது B7000 க்ளூ தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது குயிக்காக வந்து ஸ்டிக் ஆகிடும். கொஞ்சம் நேரம் ட்ரை ஆனால் போதும், அட்டாச் ஆகிடும். எல்லா ஒர்க் முடிஞ்சதுக்கு அப்புறமும் நான் எல்லாம் என்ன பண்ணுவேன்னா, ஒரு 1 டேக்கு நான் வந்து ஃபுல்லாக ட்ரை பண்ண விட்டுருவேன். ஸோ இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். பாருங்கள், ரிங் பேஸ் வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டு வச்சாச்சு, அதை டிஸ்டர்ப் பண்ணாமல். இப்போ மேலே இயரிங்கோட ஸ்டட்டும் நான் சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணுறேன். இது வந்து நம்மளோட இஷ்டம் தான். ஒரு சிலருக்கு வந்து மேலே வேணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் மேலே ரைஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கலாம். காதில் ஹோல் பெருசாக இருக்குது, தொங்குற மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சோம்னா நம்ம சென்டரில் ஏதாவது ஸ்டிக் பண்ணோம்னா அந்த ஹோல் தெரியாது, இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ நம்ம இஷ்டம் தான், இது ஆப்ஷன். நான் ரெண்டுத்துக்குமே வந்து முதல்ல சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குன்ட்டு. இதை நீங்கள் பின்னாடி அப்படியே விட்டுடலாம், இல்லைன்னா இதுக்கு வேக்ஸ் ஸ்ட்ரிப்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை கூட யூஸ் பண்ணுறாங்க. அப்படி இல்லைன்னா இந்த கேன்வாஸ் கிளாத்துன்னு சொல்லுவாங்க, அதையும் வந்து ஸ்டிக் பண்ணலாம். பாருங்கள், இப்போ ட்ரை ஆகிடுச்சு, நல்லா ஸ்டிக் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே நான் வந்து டேரெக்டாக அந்த MDF போர்டில் பண்ணுறதுனால நான் வந்து B7000 எடுத்திருக்கேன். இதே நீங்கள் ஃபேப்ரிக்கு இல்லை நம்ம பேங்கிள்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது நம்ம ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணுவோம். இது வந்து நல்லா ஸ்டிக் ஆகும் இன்ஸ்டண்ட்டாக, அதனால் நான் இது யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இது சின்ன MDF போர்டு சர்க்கிள்ன்றதுனால எனக்கு ஒரு 9 ட்ராப் வச்ச உடனே எனக்கு ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆகிடுச்சு. நல்லா பொசிஷன் பண்ணிக்கோங்க அது ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் எப்பவுமே ஸ்டோனுக்கு மேலே ஸ்டோன் வைக்கிறப்ப நல்லா B7000 அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணிவிட்டு சாரீக்கு ஏற்ற மாதிரி நான் உள்ளார ஒரு கலர் கொடுத்துருக்கேன். உள்ளே ஒரு சின்ன ஃப்ளவர் ஒரு கலர், வெளியில் ஒரு ஃப்ளவர் ஒரு கலர்னு கொடுத்துருக்கேன், சாரீ கேப்டாக இருக்கிறதுக்காக. இதுக்கு இடையில் காமனாக வந்து சென்டரில் ஒரு 3 mm சர்க்கிள் குந்தன் வந்து வச்சாச்சு. அவ்வளோதான், ஃபினிஷ் ஆயாச்சு. இப்போ இது ட்ரை ஆகட்டும். இதே டிசைனை தான் நான் மேலே ஸ்டட்டுக்கும் யூஸ் பண்ண போகிறேன். பாருங்கள், நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸ்டட்டும் அட்ஜஸ்டபிள் ரிங்கும் சேம் டிசைனாக இருக்கும். இந்த டிசைன் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.